அன்பு வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. எப்படியாவது வந்து கண்மணி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். கண்மணி நம்ம பற்றி என்ன நினைப்பா? நான் எல்லா உண்மையும் மறைச்சு வச்சிருக்கேனே. வெளில நான் விரும்பின விஷயத்தை எல்லாத்தையுமே நான் சொல்லணும். அப்போ தானே நல்லாயிருக்கும். புருஷன் பொண்டாட்டினா என் புடி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் சொன்னாலே, அப்போ என்கிட்டையும் அவள் வந்து அதை எதிர்பார்ப்பாள். நான் ஏன் இப்படி இருக்கேன்? முதல்ல நான் வந்து லவ்வை சொல்லணும் இல்லையோ, முதல்ல எல்லா உண்மையும் சொல்லணும். இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, கண்மணிக்கு ஒரு வாய்ஸ் வந்து மெசேஜ் வந்து அமுச்சு விடுவோம். வாய்ஸ் மெசேஜ் அமுச்சதோட நம்ம வந்து ஒரு வந்து வீடியோவாக எடுத்து அமிச்சா என்ன, நம்ம பேசுகிறத அப்படியும் பண்ணலாம். வேறு வழியே கிடையாது. கண்மணிக்கிட்ட பேசி தான் ஆகணும். என்ன பண்ணலாம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. சரி, கண்மணிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. எங்கள் கண்மணி, என்னங்க திடீர்னு இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு கண்மணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் கண்மணி அப்படின்னு. என்ன விஷயங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இவ்வளோ நாள் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் அந்த விஷயம் சொல்லவே முடியாது, இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த வேலையை நம்ம முடிக்காமல் விட்டுட்டோமே. சரி, அவர் அங்கே தானே பேசிகிட்டு இருக்காரு, அப்புறம் என்ன, அப்படியே பேசிகிட்டு இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து வச்சுட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை போய் முடிக்கிறதுக்காக போயிடுறாங்க. உடனே வந்து ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு கண்மணி போனதை வந்து கவனிக்காமல் வந்து விட்டுறாரு. நம்ம வந்து அன்பு வந்து இவ்வளோ நாள் வந்து நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் கண்மணி, நான் இவ்வளோ நாள் வந்து நான் உனக்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன், அதுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்மணி ப்ளீஸ், அதுக்கப்புறம் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்ருக்காரு. கண்மணி, நான் முதல்ல உன்னை பார்க்கும்போது நீ எவ்வளோ நல்ல பொண்ணு எனக்கு தெரியவே தெரியாது. நான் உன்னை பற்றி எல்லாமே தப்பாகவே நினச்சிட்டு இருந்தேன். நீ வந்து ரொம்ப வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நம்மளாம் யோசித்தேன். அதனால் வந்து நீ பண்ணது எல்லாமே நான் வெண்ணா தான் பண்ணான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் நான் வெண்ணாவை விரும்பினேன், அவகிட்ட லவ்வும் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் அன்னைக்கு வெண்ணா என்னை தூக்கி எரிஞ்சு போயிட்டா. தேவையே கிடையாது இப்படிப்பட்ட ஆளுக்குள்ளே எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறமா தான் வந்து நீ தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம், நீ தான் வேணும்னு இதெல்லாம் பண்ணியிருக்க, வெண்ணாவை கிட்ட நம்பரை வந்து நீ வந்து வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி உன்னையும் நான் தப்பாக நினச்சேன். அதனால தான் வந்து ஆரம்பத்தில் உன்னை ரொம்ப வெறுத்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. உன் மேலே எந்த தப்புமே கிடையாது, நீ ரொம்ப நல்லவன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் ஒன்றை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சொல்கிறேன் கண்மணி, இந்த ஒரு காலத்தில் நான் வெண்ணிலாவை விரும்பினது உண்மை தான். ஆனால் என் மனசில் இப்போ வெண்ணிலா கிடையாது. இப்போ என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க கண்மணி, நீ மட்டும்தான், நீ வேறு யாருமே கிடையாது. என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க. நான் சொன்னது புரியுதா கண்மணி உனக்கு? என்னை நீ தப்பாக நினைக்கல, இவ்வளோ நாள் நான் வந்து இந்த விஷயத்த சொல்லன்னு சொல்லிட்டு என்னை தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கா கண்மணி. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கண்மணி வந்து ஃபோன் எடுத்து, என்னங்க சாரிங்க, ஒரு முக்கியமான விஷயமா போயிருந்தேன்னா அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், அதான் இப்போ எடுத்துகிட்டு வரதுக்காக போனேங்க. சரி சொல்லுங்கங்க அப்படின்றாங்க. அப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னதில் நீ கேட்கலையா கண்மணி? நான் தான் சொன்னேனேங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு தானே எடுத்துகிட்டு வர போனேன். அப்படியா? ஆமாங்க, நீங்கள் வந்து கவனிக்கலையா அப்படின்னோடனே, சே, கண்மணிக்கிட்ட இவ்வளோ நேரம் விஷயத்தெல்லாம் சொல்கிறது எல்லாமே வேஸ்ட்டா, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கண்மணி நான் ஃபோனை வச்சிருந்தேன் சொல்லிட்டு வச்சுட்டாரு. ஏங்க ஏதோ முக்கியமாக சொல்லணும்னு சொன்னீங்களே, நான் நேர்லேயே வந்து சொல்கிறேன் கண்மணி அப்படி சொல்கிறாரு. சரிங்க அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சே, கண்மணிக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நடந்தது. இவ்வளோ நேரம் கண்மணி கேட்டிருப்பான்னு நினச்சினேன், கடைசியில் அவள் கேட்கவே கேட்கலையே. இப்போ நேரில் போய் சொன்னோன்னா அவள் என்ன சொல்லுவா? சே, எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. ஏன் நான் கண்மணிக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லவே முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏன் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஒரே டென்ஷனாக இருக்காரு. பார்த்தா வேணா வந்து அன்பு அப்படி சொல்லிட்டு உள்ளே வராங்க. இவ வேற இருக்கிற டென்ஷனில், உனக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்றாரு. என்ன அன்பு ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா அப்படின்னோடனே, இப்போ நான் டென்ஷனாக தான் இருக்கேன், அதுவும் நீ ஒரு டென்ஷன் தானே, சொல்லு என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை அன்பு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன், தேவையில்லாமல் என்னை தொல்லை பண்ணாத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உன்னை பார்க்கவே எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஏன் அன்பு இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு, ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு, அவாய்ட் பண்ணாமல் நடிக்கிறாரு, ஏன் தான் இந்த அன்பு இப்படியே நடிச்சுட்டே இருக்காரோ, இவர் நடிக்க எனக்கு செம டென்ஷனாக இருக்குது. முதல்ல இவர் நடிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முதல்ல நம்ம கண்மணிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் தான் கண்மணி விலைக்கு போயிட்டாள்னா அப்போ என் வழிக்கு இவர் வந்து தான் அவன் ஆகணும், வேறு வழியே கிடையாது. பாட்டி என்னை சொல்ல வேணாம் சொன்னாங்க கண்மணிக்கிட்ட, ஆனால் நான் சொல்லாமல் இருந்தால் வேலைக்கே ஆகாது போல் இருக்குது. ஏன்னா கண்மணி இருக்கிறதால தான் கண்மணி பார்த்து இவர் ஏன் கிட்ட நெருங்க மாட்டேங்கிறாரு. முதல்ல இதுக்கு ஒரு வழி என்னென்னா, நம்ம முதல்ல போய் கண்மணிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம், அதுக்கு தான் ஒரே வீடியோ காலை இதுதான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வெண்ணிலா.